எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட நம்மளை விசாரிப்பதற்காகவே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அநேக நேரங்களில் நம்மை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னை தேற்றுவதற்கு, எனக்கு ஒரு நல்வார்த்தை சொல்வதற்கு ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் சொந்து போய் விடுகிறோம் இல்லைங்களா? கஷ்டம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்மை விசாரிப்பதற்கு யாராவது ஒருவர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்மளை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்றாலும் கூட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சீஷர்கள் ஆண்டவரோடு கூட ஒரு படகுல பயணம் செய்து கொண்டு போகிறார்கள். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அடித்தட்டில் படுத்திருக்கிறார். ஒரே புயல், ஒரே காற்று, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பயந்துட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர்கிட்ட போய் அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வி பாருங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதான் ஆண்டவரோட இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய அந்த விசாரிக்கிற தன்மையை இந்த இடத்துல அவங்க மறந்து போயிட்டாங்க. அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணல, அப்படியே விடலை. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அதட்டின உடனேயும் எல்லாம் அமைதலாயிடுச்சு இல்லைங்களா? இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை விசாரிப்பதற்காக இயற்கைக்கு மாறான காரியங்களை கூட அவர் செய்ய அவரால் முடியும். பாருங்க, நான் இந்த தேவ செய்தி தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் என்னுடைய கண்களில் பட்டது. சங்கீதம் 65:9 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பூமியை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பூமியை எப்படி விசாரிக்கிறார் அப்படின்னா, தண்ணீர் பாய்ச்சி, அதுக்கப்புறம் சீசன்ஸ், அதாவது காலநிலைகள், கிளைமேட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி, கிளைமேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விதைப்பும் அறுப்பும் என்ன இருக்காது. அப்போது பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி கிளைமேட்ஸை சேஞ்ச் பண்ணனால நமக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. அப்போ பூமியை விசாரிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அழகாக இருந்ததை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம வேதத்தில் ஒரு 3 தனிப்பட்ட மனிதர்களை இயேசு எப்படி போய் சந்தித்து அவர்களை விசாரித்து அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சமுதாயத்தால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு தேடி சென்று விசாரிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க தான் சமாரிய ஸ்திரீ இல்லையா? சமாரிய ஸ்திரீயை விசாரிக்கிறதுக்காகவே ஆண்டவர் போய் என்ன பண்ணுறாராமா, அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு நண்பகல் வேலையாக இருந்தது. அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த இடத்துக்கு வருகிறாள். அவளுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான பிரச்சனைகள். அதாவது அவள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, எனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது புருஷன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவனும் கூட உனக்கு புருஷன் கிடையாதுன்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையை குறித்து அந்த இடத்துல 2 பேரும் ஒரு கன்வர்சேஷன் போகும் பொழுது அந்த ஸ்திரீயுடைய ஏக்கம், அவளுடைய கண்ணீர், அவள் அனுபவித்த சூழ்நிலைகள், அவளால் தொடர்ந்து பேச முடியாமல் அவள் பேச்சை கூட மாற்றுற மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா. ஆனால் ஆண்டவர் அவளுடைய கண்ணீருக்கு ஒரு விடை கொடுக்கணும், அவளுடைய கஷ்டத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும். இன்றோடு அவள் அந்த கண்ணீரிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து அவள் முற்றிலுமாக விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட பேசி அவளை ஆறுதல் படுத்தி அவள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறா, நீர் யூதனாக இருக்க, நீர் என்ன இடத்துல தண்ணி வாங்கி குடிக்கலாமா? ஃபஸ்ட்டு அவளுடைய கண்ணோட்டம் அவள் சாதாரணமாக ஒரு யூத மனிதன் அப்படின்னு தான் நினைக்கிறான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது உங்களை நான் தீர்க்கதரிசியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவரே சொல்கிறாரு, உன்னோடு பேசிகிட்டு இருக்கிற நான் மேசியான்னு சொல்கிறாரு.
பாருங்க, ஒன்றுக்குள் ஐக்கில்லாத ஒரு வாழ்க்கை, தனிமை, புறக்கணிப்புகள், ஒரு அன்பு கிடைக்காத சூழ்நிலை, சமுதாயத்தால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, வெளியே தலை காட்ட முடியல, சக பெண்களோடு உறவாட முடியல, தோழிகள் கிடையாது, குடும்பம் கிடையாது, ஒரு மாதிரி அவமானப்பட்ட நிலைமையில. இன்னொரு விஷயத்த கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவள் சமாரியா அப்படிங்கும்போது அவங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனம். அப்படிப்பட்ட ஒரு ஜாதி ரீதியாக கூட ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்த ஒரு மகளை விசாரிப்பதற்காக இயேசு அந்த சமாரியாவுக்கு போனார். ஹல்லேலூயா. அவளை அவர் சந்தித்த பிறகு அவளுடைய மொத்த வாழ்க்கை என்னாச்சு? மாறிடுச்சு. அவள் சந்தோஷப்படுறா. கடந்ததை நினைத்து துக்கத்தோடு இருந்த அவளுடைய முகத்துல ஒரு தேவ சமாதானம், ஒரு பிரசன்னம் கடந்து வருகிறது. ஊருக்குள்ள போய் சொல்றா, வாங்க வந்து பாருங்க, இதோ நான் விசாரிப்பற்றவளா இருந்தேன், என்ன ஒருத்தர் விசாரிச்சாரு, என் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டாரு, நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன், நீங்களும் வாங்க அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதனுடைய ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்றா. எல்லாரும் வந்து ஆண்டவரத்துல தங்களை ஒப்பு கொடுக்கிற சூழ்நிலைகளை அடுத்தடுத்துள்ள வசனங்களை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அம்மாவர்களே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சமாரியா ஸ்திரியை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, என் வாழ்க்கை மிகுந்த வேதனையில இருக்கு, கண்ணீர்ல இருக்கு, போராட்டத்துல இருக்கு, புறக்கணிப்புல இருக்கு, சமுதாயம் அங்கீகரிக்கல, இதெல்லாம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்க. ஆண்டவர் நம்மை பிரத்யேகமாய் விசாரிக்கிறார், தனித்தனியாக விசாரிக்கிறார், ஒவ்வொருவரையும் விசேஷத்துவமாக விசாரிக்கிறவராக யார். நீங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 38 வருடமாக ஒருவன் சப்பானியாய் ஒரு குளத்தின் அண்டையில, பெத்தஸ்தா என்கிற ஒரு குளத்தின் அண்டையில படுத்து கிடக்கான். அவனை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவனுடைய வார்த்தைகள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் கேட்கிறாரு, சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டோடனே அவன் சொல்றான், நான் சுகமாகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அவனோடு பட்சமாய் பேசி அவனுக்கு சுகம் கொடுக்கறத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிறோம். 38 வருடங்கள் பாருங்க, நீங்க ஒருத்தருமே இல்லை, விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை நண்பர்களோ இல்லை குடும்பத்தினர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த குளம் கலக்கப்படும், எப்படா கலக்கப்படும், நம்முடைய உறவினராகிய இவனை அந்த குளத்துக்குள்ள போட்டோம்னா அவன் சுகமாயிருவான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஏங்குவதற்கு, அவனுக்காக உதவி செய்வதற்கு, அவன் பக்கத்துல நிற்பதற்கு கூட ஒருவனுமே இல்லை. அவன் சொல்றான், ஒருவன் கூட இல்லை ஆண்டவரே என்று சொல்லி. 2021ஆம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிட் உடைய தாக்கம் 2வது அலையில இந்தியா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கொரோனா தொற்றினாலே நானும் என்னுடைய கணவரும் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 21 நாட்கள் அந்த தனிமையில இருந்தோம், வீட்டுக்குள்ள இருந்தோம். எங்களை விசாரிப்பதற்கு ஒருத்தரும் இல்லை, மருத்துவர்கிட்ட போக முடியாது, குடும்பத்தினரை பார்க்க முடியாது. மொபைலை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த செய்திகள் எங்கு பார்த்தாலும் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி எங்களை கலங்கரித்து கொண்டிருந்தது. இரவெல்லாம் தூக்கமே வராது. ஐயோ, படுத்தா காலையில் எழுந்திருப்போமா, நம்மளை விசாரிப்பதற்கு ஒருத்தருமே இல்லையே, மருத்துவர்களை போய் பார்க்க முடியவில்லையே, நம்முடைய வாழ்க்கை என்னாகும் சொல்லி அவ்வளவு வேதனையின் உச்சத்துல கண்ணீரின் பாதையில வசனங்களை கேட்டுக்கொண்டு நேரலையில ஒளிபரப்பப்படுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருந்தோம். ஆண்டவர் எங்களை தொட்டார். ஏறக்குறைய 21 நாட்களுக்கு பிறகு நாங்கள் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டோம். நம்மளை விசாரிக்கிறவராக கடந்து வருவார். யாருமே இல்லையா, எங்க இருந்தாலும் நம்மளை விசாரிப்பார். அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது ஆகார் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவள் எகிப்து தேசத்து அடிமை. அவள் சாராய் என்கிற நாச்சியார் அண்டையில் அவள் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவளுக்கு குழந்தை பிறந்த உடனேயும் அவளை வந்து சாரால் ஆபிரகாம் சொல்லி, இந்த வேலைக்கார பெண்ணையும் அவனுடைய மகனையும் நீ இந்த இடத்துல இருந்து நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்றான். பாருங்க, அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜார்ல தண்ணி எடுத்துக்கிட்டு 2 பேரும் வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கிற வழியில தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. தண்ணீருக்காக ஏங்குகிறது.
தண்ணீர் கிடைக்காம அந்த குழந்தை தாகத்துல சாக போற நிலைமையில இருக்கும் பொழுது இந்த ஆகார் என்ன பண்றான் அப்படின்னா, வேகமாக போய் நான் என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவ என்ன பண்றா, ஒரு அங்கலாய்ப்போடு கதை கொண்டு இருக்கிறா. பாருங்க, ஆண்டவர் வானத்திலிருந்து அவளை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்காக ஒரு நீரூற்றை பிளக்க செய்கிறார். அந்த அவளுடைய கண்களை திறக்கிறார். அந்த தண்ணீரை கண்டவுடன் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்து அந்த பிள்ளை ஜீவன் பெறுகிறத நம்ம பார்க்கலாம். விசாரிப்பற்றவளாக இருந்தார். ஹல்லேலூயா. நேசித்த ஆபிரகாம், நேசித்த சாராய் துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்கள் துரத்துண்டு போய் இருக்கலாம், வியாதியின் கொடுமையில இருக்கலாம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட இருக்கலாம், அல்லது சொந்த குடும்பத்தாராலேயே நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக கடந்து வருவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூனியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 18 வருடமாக கூனியா இருக்கிறார். எனக்கு ஒரு தாத்தா தெரியும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி, அதாவது இப்படிதான் இல்லையா, இப்படி இந்த மாதிரிதான் நடந்து போயிட்டு இருப்பாரு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் கூன் என்பது சரி செய்யவே முடியாத ஒரு வியாதி. ஆனா பாருங்க, 18 வருட கூனி ஆலயத்துக்கு வர்றா, டெய்லியும் பாக்குற பாஸ்டரை பாக்குறா, அங்க இருக்கிற விசுவாசிகள் பாக்குறாங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மா உனக்கு கூனு, இதெல்லாம் குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை கண்டுகொள்ளாம விட்டுட்டாங்க. ஆண்டவர் பாருங்க ஜெபாலயங்கள்ல பிரசங்கம் பண்ணினார். அப்போ அந்த ஜெபாலயத்துக்கு போயிருக்கும் பொழுது ஆண்டுடைய பார்வையில இந்த கூனி படுறா. உடனே ஆண்டவர் அவளுக்கு, இவ்வளவு காலம் 18 வருஷமா நீ கூனியா இருக்கியா, ஐயோ உன்னை நான் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பலவீனத்தின் கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கி அவளை நிமிர செய்படியாக கர்த்தர் அவளை விசாரிக்கிறவராக அந்த இடத்துக்கு கடந்து சென்றார். இன்னைக்கு நீங்க பல வருடங்களாக மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, என்னை ஏன் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நீங்க அவர் மேல உங்க கவலைகளை வைத்து, ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறவர், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை அவர் விசாரிப்பார், என் கண்ணீரை துடைப்பார். பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி எனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் அவர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். மனரீதியான காயங்களா இருக்கலாம், உடல்ல ஏற்பட்ட காயங்களா இருக்கலாம், மனதின் ஆழங்கள்ல இருக்கிற காயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விசாரிக்கும்படியாக இந்த தேவ செய்தி வாயிலாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறவர், நீர் என்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி என்னை அநேகர் தள்ளிவிட்டார்கள், நீரோ என்னை விசாரிக்கிறவராக கடந்து வந்து எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி என் காயங்களை ஆற்றுவதற்காக நன்றி. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்துல நீர் விசாரிக்கிறவராக கடந்து வந்திருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக நீர் விசாரித்து அவர்களை ஆசீர்வதி, கண்ணீரை துணை, உடைய மன வேண்டுதல்கள் எல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. வருடக்கணக்காக நாட்கணக்காக விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.